இது திட்டமிட்டு எடப்பாடிக்கு ரெலவெண்ட் இல்லை, நீங்க வேற வழியில கூட்டணி ஆகணும், பாரு விஜய் உன்னை தாண்டி இருக்கிறான் என்பது போல அதிமுகவை பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக, கூட்டணிக்கு இணங்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சர்வே உருவாக்குறது போல ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னா அந்த சர்வேல ஒரு விஷயத்த சொல்றாங்க, நேற்று நடந்த தாவேக்கோடைய பொதுக்குழுல பேசின விஷயங்கள் குறித்தெல்லாம் மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு காலைக்குள்ள எடுத்திருக்கிற சர்வேயா இருக்கணும், அல்லது நேற்றே எடுத்த சர்வேயா இருக்கணும். விஜய் 100% பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் வரும்போது அது ஒரு நாள்ல எப்படி ஒரு சர்வே சாத்தியம்? கருத்து கணிப்புல இருந்து இவங்க பேசிக்கிறதுல இருந்து திமுக நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக சொல்லுது, தாவேக்காவும் சொல்லுது நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லுது, பிஜேபி இல்ல நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லுது. எல்லாரும் எதிர்கட்சியா இருக்கிறது தான் போட்டி போடுறாங்க. ஆளுங்கட்சியா அவங்களால சிந்திக்க கூட முடியல. எம்ஜிஆர் வரும்போதே அவர்கிட்ட அனுபவம் உள்ள ஒரு படை இருந்து அவங்க இடைத்தேர்தல் நின்னாங்க. பயப்படுறாருன்றீங்களா? ஆமா, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல இன்னைக்கு தான் முதல் முறையா ஸ்டாலின் பேரை சொல்லியிருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு, மோடி ஜி அவர்களேன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு பேரை சொல்றது கூட தைரியம் இல்லை அப்படின்னா உன்னை நம்பி ஆதரிச்சு பேசுறதுக்கு அதுல என்ன இருக்குதுன்னு கேட்க. உங்க கட்சிக்காரன் போராட்டம் நடத்துறான்னு சொல்றீங்க இல்லையா, மகளிர் தினத்துல போராட்டம் நடத்தினாங்கல்ல, நீங்க எங்க போனீங்க? கட்சி நடத்துற போராட்டத்துல தலைவர் ஏங்க வரல? உன் மேல வெயிலே படக்கூடாது, உனக்கு வேர்வையே சிந்தக்கூடாது, தரையில நடக்கவே மாட்டேன், நிற்கவே மாட்டேன், ஏசி ஆளுக்குள்ள தான் வருவேன், ஏசி ரூமுக்குள்ள தான் இருப்பேன், கேரவனுக்குள்ளே உட்காந்துருப்பேன் அப்படின்னா நீ அங்கேயே உட்காந்துருப்பேன். எதுக்கு நீங்க மக்கள்கிட்ட எங்க தலையா இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். குற்றமே நடக்காது அப்படின்னு சொல்றது இல்லை சட்ட ஒழுங்கு, அது மிக மிக போலியானது. குற்றத்தின் மீதான நடவடிக்கை எடுக்கும் போதுதான் குற்றவாளிகளுக்கு அச்சம். அப்படி செய்தானே செய்யறாங்க. நீ என்கவுண்டர் கூட நம்ம ஏத்துக்கல, ஆனா நடக்குதா இல்லையா? இங்க உள்ளவங்களை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரோம் அப்படின்னா ஊபியில இருந்து ஆளா இருக்கிறாங்க, நமக்கு சந்தேகமா இருக்குது யாரும் அவங்களை கூட்டு வந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல 8 பேர்கிட்ட தொடர்ந்து செயினை அறுத்துட்டு ஒருத்தன் ஃபிளைட்ல போய் போறான் அப்படின்னா ஃபிளைட்டுக்கு எவ்வளவு காஸ்ட்னு தெரியும். திட்டமிட்ட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்காக அதை முயற்சி பண்றாங்களோ நமக்கு சந்தேகமா இருக்குது. போன முறை கருத்து கணிப்பு நடத்தினாங்கல்ல, 400 சீட்டு பிஜேபி வரும், இவங்கெல்லாம் அந்த 400 சீட்டு சொல்லி இருந்தாங்க. எவ்வளவு வந்துச்சு? 240 வந்துச்சு. அதுலயும் ஏகப்பட்ட மோசடி நடந்ததுன்னு பின்னாடி வந்தது எலெக்ஷன் கமிஷன். தமிழ்நாட்டில் பாஜக 10 சீட்டு 12 சீட்டு. ஆமா, 10 சீட்டு ஜெயிச்சிடும் இவங்க சொல்றாங்க, 15 சீட்டு வந்துடும் கருத்து கணிப்பு சொல்லுது. அதெல்லாம் நடக்கல. அப்ப திட்டமிட்டு ஒரு கருத்துருவாக்கம் செய்ய முயற்சி பண்றாங்க, விஜயை நம்ம தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் மதன் அறிவழகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். சி ஓட்டர்ஸ் நிறுவனத்தோட ஒரு சர்வே வெளியாயிருக்கு, அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா டுடேவோட சேர்ந்து அந்த சர்வே தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த சர்வே எதை பற்றினா தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக வரத்துக்கு மக்கள் யாரை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 27% மக்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு 18% தெரிவிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10%, அண்ணாமலைக்கு 9%. இந்த சர்வேவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2வது இடத்துல இருந்த அதிமுக, அது இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை யார் இருந்தாலும் அதிமுகக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதை 3வது இடத்துக்கு தள்ளி விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது தான் இதில் பேசும் பொருளான விஷயம். நீங்கள் இந்த சர்வே எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த சர்வேயில் நம்பிக்கை இல்லை. இது ஏதோ மோசடி என்பது போல் தெரியுது. ஏன்னா இந்த சர்வேயில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நேற்று நடந்த விஜய் கட்சியோடைய பொதுக்குழு, தாவேக்கோடைய பொதுக்குழுல பேசின விஷயங்கள் குறித்தெல்லாம் மக்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அது நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு காலைக்குள்ள எடுத்திருக்கிற சர்வேயா இருக்கணும், அல்லது நேற்றே எடுத்த சர்வேயா இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. விஜய் 100% பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் வரும்போது அது ஒரு நாளில் எப்படி ஒரு சர்வே சாத்தியம்? இது எப்படி எடுத்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஃபோன் பண்ணி பேசுனாங்கலாம் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி எந்த ஏஜ் குரூப் எதை செலக்ட் பண்ணி அவங்க பேசுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ இளைஞர்கள் இந்த ஏஜ் 20 வயசுக்குள்ளே 25 வயசுக்குள்ளேங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, காமனாக பேசுனீங்கன்னா அது ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த அரை நாளுக்குள்ளே ஒரு நாளுக்குள்ளே ஒரு சர்வே எடுத்து அதெல்லாம் தொகுத்து வகைப்படுத்தி கருத்துக்கள் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி அப்படி காலையிலக்குள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்னா அது டவுட். ஏன்னா இது சாத்தியம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை. ஸோ சர்வேயோட வெளியிடுறாங்கன்னா அது எந்த அடிப்படையில் வெளியிட்டாங்கன்னா நமக்கு தம்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி என்னென்னா வெளிப்படையாக சமூகத்தில் போகணும். என்னென்னா எல்லா கேட்டகரி ஏஜ்லேயும் சர்வே பண்ணணும், கிராமங்களுக்கு போகணும், நகரங்களுக்கு போகணும், சிறு நகரங்களுக்கு போகணும். இவன் எங்கே எடுத்தாங்க? இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அங்கே வேற ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா? இப்போ இவங்க யாருக்கிட்ட எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, ஒரு நாளுக்குள்ளே எப்படி சர்வே வந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு அதில் சந்தேகம் வருது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது திட்டமிட்டு எடப்பாடிக்கு ரெலவெண்ட் இல்லை, நீங்கள் வேறு வழியில் கூட்டணி ஆகணும், பாரு விஜய் உன்னை தாண்டி இருக்கிறான் என்பது போல அதிமுகவை பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக, கூட்டணிக்கு இணங்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சர்வே உருவாக்குறது போல ஒரு தோற்றம் இருக்குது.
ஸோ அதுதான் வந்து நமக்கு இதில் சந்தேகமாக இருக்குது. இதில் ஆச்சரியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக காரங்களாம் கோவப்படுறாங்க. எப்படா இது ஒரு பெரிய மோசடியாக இருக்குதே, எடப்பாடி வந்து 10%, விஜய் வந்து 18%, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு திமுக காரங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஏடிஎம்கே காரங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க கட்சிக்காரங்களை இது பண்ணுறதுக்கு அவர் பேசியிருக்கிறாரு, இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கோபம் இல்லை, இது ஒரு பொய், இது ஒரு மோசடி, இது அம்பலப்படுத்தணுங்கிற எண்ணம் கூட இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உடைந்து செதறி போயிருக்கிற அதிமுக அது பலவீனம் அடைஞ்சிருக்குது அப்படின்னாலும் கூட போன தேர்தலில் அது ரெலவெண்ட்டே இல்லை. மோடி வேணுமா வேண்டாமா இதுதான் தேர்தல். வேணும்னு சொல்கிறது ஒரு கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி, அவங்க நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணும்னு. வேண்டான்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணி. அதுக்கு 47% வந்துருச்சு. இப்போ இடையில இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எந்த ரோலுமே இல்லை, ஏடிஎம்கே எந்த ரோல். அப்படி இருந்தும் கூட 20% ஓட்டு வந்துருக்குதுங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இன்னும் நீங்கள் சட்டமன்ற தேர்தல்னு போனீங்க அப்படின்னா அதில் அவங்க ரெலவெண்ட்டு. ஏன்னா ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர். இப்போ அவரை முன்னிறுத்தி கேள்விகள் வரும்போது அவர் ஆமாம் திமுக வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு ஏடிஎம்கே தானே சாய்ஸ், பெரும்பான்மை. இன்னொன்று ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதுதான், திமுக 2வது தான். இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சியும் அதிமுக தான். இப்போ அது ரெலவெண்ட்டே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசிகளாக இருப்பாங்க, ரெட்டலை மேலே ஒரு பற்றுகள் கொண்டு வர இருப்பாங்க, ஜெயலலிதா மேலே பற்று, எம்ஜிஆர் மேலே பற்று. நீங்கள் அவங்களோட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், கருத்தெல்லாம் பேச மாட்டாங்க, உணர்ச்சி ததுமை தான் பேசுவாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்கள் மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட சர்வே எடுத்தாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன், இது நம்பகத்தன்மை வாய்ந்த சர்வே இல்லை. இதுக்கு அப்போ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போ ஏற்கனவே வந்து விஜயை யார் இறக்கி விட்டுருக்குறாங்கங்கிறதே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஏன் அந்த டவுட் வருது அப்படின்னா, ஒரு கட்சி உருவாகிறது அப்படின்னாலே அதுக்கு ஒரு சமூக தேவை இருக்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சமூக தேவையிலிருந்து உருவாகிறது. பாட்டாளி வர்க்கம் ஒடுக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது, விடுதலை வேணும், சோசியலிசம், கம்யூனிசம், ஒரு பொன்னுலகம் அப்படின்னு ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாங்க. அது சமூகத்தின் தேவையாக இருக்குது, மக்கள்கிட்ட போகுது, ரீச் ஆகுது. சில நாடுகளில் புரட்சி நடக்குது, சில நாடுகளில் புரட்சி தோல்வியடையுது. ஆனால் அது ஒரு தேவையின் பொருட்டு உருவாகுது. தலித் கட்சிகள் உருவாகுது, சாதி ரீதியாக தலித் மக்கள் தீண்டாமை கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க, இழிவுகள் இருக்குது, உரிமைகள் தேவை, இன்னும் முன்னேற வேண்டியிருக்குது, பொருளாதாரம், கல்வி, பல்வேறு விஷயங்களை நாங்கள் நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம்னு சொல்லி அவங்க அந்த கருத்துக்கள் இருக்குது. அதை முன்னிட்டு அது உருவாகுது, அதுக்கான சமூக தேவை இருக்குது. திராவிட இயக்கம் உருவாகுவது பார்ப்பன மேலாதிக்கம் என்பது பெரும்பான்மை மக்களை வந்து ஒடுக்குது. அப்போ பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு ஒன்று ஒரு சமூக தேவையிலிருந்து உருவாகுது இல்லையா. இப்படி எந்த கட்சி எடுத்தாலும் சரி இப்படி ஒரு சமூக தேவை இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான சமூக தேவை என்ன? இவங்க வரலன்னு இப்போ யார் அழுதா? எனக்கு பிரபல்யம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, அவ்வளோதானே. இப்போது ஒரு சீமான் எடுத்துக்கோம். சீமான் இன்னைக்கு ரொம்ப அம்பலமாயிட்டாரு, கேவலப்பட்டுட்டாரு, அசிங்கப்பட்டுட்டாரு, எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் அவருக்காவது ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது இல்லை. ஒரு 15 ஆண்டுகள் வந்து பெரியாருடைய கருத்துக்களை வந்து பிரச்சாரம் பண்ணார், சாதி ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணார், மூடநம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார், பகுத்தறிவு கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணார், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாருன்னு ஒன்று இருக்குல்ல. விஜய்க்கு என்ன இருக்குது? ஏதோ ஒரு வகையில் நான் இந்த கொள்கையை பின்பற்றி வந்தேன், சினிமாவில் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எம்ஜிஆருக்கு நீ அதை சொல்ல முடியும்ல. எம்ஜிஆர் வந்து 1936 49 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், காந்தியின் ஆதரவாளராக இருந்தார். அதுக்கப்புறம் திராவிட கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு 21 வருஷம் திமுகவில் இருந்தார்னு ஒரு கதை இருக்குல்ல. அதுக்காக சினிமாக்களில் வந்து கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பாடல்களாக கொண்டு வந்தார். திராவிட கொள்கைகளை வந்து கதைகளாக, அது வரைக்கும் புராண கதைகளில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமூக கதைகளில், வரலாற்று கதைகளில் வந்து அதை மாற்றி அதில் நடித்தார். இப்படி எவ்வளவோ சொல்ல முடியும்ல. இல்லை, விஜய்க்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருக்குது, ஆர்வம் இருக்கிறது வேற இருக்கு. இல்லை, என்ன செய்யறது விருப்பம் இருக்குதுன்னு யாருக்கு தான் இல்லை? ஓட்டு போடுற யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அவர் ஏற்கனவே பிரபலமான நபராக இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வேறு. ஜிபி முத்து ரொம்ப பிரபலமானவர் இல்லையா? நீங்கள் இன்ஸ்டாவில் போனீங்கன்னா விஜயை விட அதிகமாக ஜிபி முத்து பார்க்கப்படுறவராக இருக்கிறார். சாதனா, திருச்சி சாதனா ரொம்ப பிரபலமான. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் அவர் விஜயை வந்து ஜிபி முத்தை கூட மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது சினிமாவில் ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாருங்க, பாட்டு பாடுறாருங்கிறதுனால ஒரு நல்ல மெக்கானிக் சொல்ல முடியுமா ஒருத்தரை? அல்லது ஒரு நல்லா சாப்பிடுவாருங்க, எவ்வளோ வெயிட்டானாலும் சாப்பிடுவாருங்க, அதனால் எடை தூக்குவாருன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்றவங்க மக்கா கூட இருக்கலாம்ல, சாணி மாதிரி நடக்கக்கூடியவங்களாம் இருக்கலாம்ல. எந்த அடிப்படையில் அரசியலில் இவருக்கு திறன் இருக்குது, ஆற்றல் இருக்குது, மக்கள் மீது அக்கறை இருக்குது? குறைந்தபட்சம் இவர் வந்து மாணவர்களுடைய கல்விக்காக இப்படி பாடுபட்டார், விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக கருத்து சொன்னார், ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போது எப்படி எடுத்து பார்த்தாலும் சரி, அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி ஒரு 15 ஆண்டுகளாக வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை சூர்யா படிக்க வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு குறைந்தபட்ச சமூக அக்கறைன்னு ஒரு மனுஷன் வெளிப்படுத்தியிருக்கிறான். விவசாயிகள் மீது அந்த விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்த போது சூர்யா எதிர்ப்பு தெரிவிக்கிறார்.
அவருக்கு விவசாயிகள் மீது அக்கறை இருக்குதுன்னு அவர் புதிய தன்னை கல்விக் வெளிப்படுத்துறாரு. கொள்கையும் தெரிவிச்சிருந்தாரு. புதிய கல்விக் கொள்கை வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீட்டுக்கு எதிராக சூர்யா வந்து தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. இப்படி வந்து குறைந்தபட்சம் இப்போ சத்யராஜ் கூட அப்பப்போ பேசுறாருல்ல, இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சந்தானம் பேசின அளவுக்காவது, கவுண்டமணி பேசின அளவுக்காவது, விவேக் பேசின அளவுக்காவது இவர் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கிறார், ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், ஒரு நகைச்சுவையை வந்து சமூக அக்கறையோட வெளிப்படுத்திருக்கிறாருன்னு கூட சொல்ல முடியுமா நமக்கு? இல்ல அவரு அனிதா மரணத்துக்காக போய் பார்த்திருக்காரு, அதெல்லாம் வந்து அது துப்பாக்கி வேற. சூடுக்காக போய் பார்த்திருக்காரு. இல்ல துப்பாக்கி இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறது வேற, பாக்குறது வேற. ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு போறது வேற. ரைட், அதுக்கு வெளிப்படையா அதை வந்து அதுக்கு யார் குற்றவாளி, அந்த குற்றவாளி யாருன்னு அவனை கையை காட்டி பேசணும்ல. சூர்யா பேசினார் தானே, உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தடைன்னு யாருக்கு? நான் சிம்பிளான விஷயம் தானே இது. நீ இப்ப யார் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான தேவையா நீங்க என்ன பாக்குறீங்க? சரி, நீ அனிதா விஷயம் சொன்னதுனால நான் சொல்றேன். அனிதா இறந்த நேரத்தில் லயோலா கல்லூரியில் ஒரு கண்டன கூட்டம் நடந்தது. போயிருந்தீங்களா? போலன்னா போனவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அங்க வராத மிக முக்கியமான பிரபலம் விஜய். விஷால் வந்திருந்தார். விஷால் பெரிய புரட்சியாளரா? விஷால் வந்தார், அவரும் வந்து பேசுறார். நிறைய நடிகர்கள் வந்து பேசினாங்க, நிறைய இயக்குநர்கள் வந்து பேசினாங்க. நான் நேரில் போய் பார்த்தேன், அதில் விஜய் வரல. இல்லை எந்த அக்கறை, இளவு வீட்டுக்கு போயிட்டு வருதுங்க, நான் குறைச்சி சொல்ல. ஒரு அனுதாபம் தெரிவிக்க போகிறதுங்கிறது வேற. ஒரு சமூக பிரச்சனையில் தலையிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும். குறைந்தபட்சம் நான் ஏற்க மாட்டேன்னு ஒரு வசனமாவது பேசணும்ல, ஒரு அறிக்கையாவது விடலாம்ல. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, வெற்றிமாறன் அவர் படம் எடுத்தாருன்னா அவரை வந்து தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு அவர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் பங்கெடுத்து பேசினார். பார்த்தோமா இல்லையா? அமீர் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், ஒடுக்கப்படுற ஒரு சமூகம். அவர் பேசுகிறாருல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பேச வேண்டியது தானே, நீ பெரிய ஸ்டார் தானே, பேச வேண்டியது தானே. கமல்ஹாசன் கூட பேசுகிறாரு இல்லைங்க, அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், சுற்றி சுற்றி பேசுவார், ஆனால் பேசிடுறாருல்ல. உங்களுக்கு ஏன் பேச முடியல? நான் என்ன கேட்குறேன்னா, நீ எந்த வகையிலையும் சமூக அக்கறை வெளிப்படுத்தினதே இல்லை, சமூகத்துக்காக பேசுனதில்லை, போராடினதில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்ட போது எப்போவுமே எங்கள் கூட நின்னதில்லை. நீ மேடையில் பேசுகிறன்றதுனால இதை நடிப்புன்னு தான் நான் பார்க்க முடியும். இது ஒரு சீன், சினிமாவில் வர வேண்டிய ஒரு சீன். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடல. அதான் விஜய் கட்சி தொடங்குறதுக்கான இயல்பான ஒரு தேவை இல்லை, சமூக தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. உனக்கும் அந்த தகுதி இல்லைன்றேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எந்த அக்கறையும் இல்லாத ஒரு நபர்களை வந்து தூக்கிட்டு வந்து ஏன் எங்கள் தலையில் கட்டுறீங்க? மக்கள் தலையில் ஏன் கட்டுறீங்க? தேவையில்லாத தொந்தரவு தானே இது. ஒரு பிரபலமாக இருக்கிறது ஒரு தகுதியான்னு கேட்குறேன். இந்த சர்வே சொல்கிறபடி விஜய் 2வது இடத்துக்கு வராருன்றது தான் விஜய் கட்சிக்காரர்களும் தாவேக்காவை சேர்ந்தவங்களும் அதை தான் முன் வைக்கிறாங்க. விஜய் நேற்று டிக்ளேர் பண்ணார், வர 2026 எலெக்ஷன் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க கட்சி சார்ந்தவங்க ஊடகவாதங்களில் பேசும்போதெல்லாம் கூட அதிமுக எதிர்கட்சியில் இருந்து செயல்பட வேண்டியதுலேருந்து செயல்படுறது கிடையாது, அது செயல்பாடற்ற ஒரு கட்சியாக போயிடுச்சு. எதிர்கட்சியாக செயல்படுறது வந்து தாவேக்கா தான். அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து எதிர்கட்சியாக செய்யலன்னு. ஆனால் இப்போ தாவேக்கா என்ன சொல்கிறேன், நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுறோம். கடந்த 2 மாதங்களாக பல போராட்டங்களில் வந்து தாவேக்கா வந்து ஈடுபட்டுருக்கு. எத்தனை போராட்டங்களில்? அவர் இது பரந்தூர் போனார், அது போராட்டம் கிடையாது. ஓகே, அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். எப்படி அனிதா வீட்டில் போய் ஆறுதல் சொன்னாரோ அது போல் அங்கே போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அது என்ன போராட்டம்? இல்லை, மத்திய மாநில அரசியல் கொடுத்து அங்கே பேசினார்ல. அவர் பேசுறது வேற, போராட்டங்கிறது வேற. எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்தணும்ல. நான் இந்த இடத்துல போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்சி சார்பு அறிவிப்பு கொடுத்து அங்கே வந்து உங்கள் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அங்கே நின்று நீங்கள் போராட்டம் நடத்தணும். அதானே போராட்டம். இல்லை, அதை கூட அந்த இவங்க பண்ண அளவுக்குலாம் கூட எடப்பாடி எதுவும் பண்ணலை அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது. எடப்பாடி எதுவுமே பண்ணலைங்க. பெரிய பிரச்சனை அதுதான். அவர் எதிர்கட்சியாக வந்து செயல்படவே இல்லை என்ற காரணத்தினால தான் இங்கே வந்து அண்ணாமலை ரொம்ப நாள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார், சீமான் தினசரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, விஜய் போன்றவர்கள் வந்து தைரியமாக உள்ள வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே அதிமுக பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை. அது ஏன் அப்படின்னா அவங்க எப்போவுமே அப்படி தான். இவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவங்க வந்து எதிர்கட்சியாக வந்து பெரிய பெர்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் 2-3 நாடகம் போடுவாங்க. ஒரு 6 மாதம் ஜெயலலிதாவே அப்படி தானே, கொடநாட்டில் போய் உட்காந்துப்பாங்க, ஹைதராபாத் தோட்டத்தில் போய் திராட்சை தோட்டத்தில் போய் உட்காந்துப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க. அறிக்கையை மட்டும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே தான் இவங்க சொல்றாங்க. அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? கடைசி 2 மாசம் போதும் எங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு, 2 மாசத்துல ஜெயிச்சிருவோம், எலெக்ஷன் முடிச்சிருவோம். இல்லை, அப்படி இல்லைங்க. இப்போ என்னன்னா, மக்கள் வந்து பழைய மாதிரி இல்லை. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நீ எம்ஜிஆர்னு சொல்றதுனால சொல்றேன். எம்ஜிஆர் வரும்போதே அவர்கிட்ட அனுபவம் உள்ள ஒரு படை இருந்தது, சித்தாந்த ரீதியாக பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது, அறிவுஜீவிகள் இருந்தாங்க, பேச்சாளர்கள் இருந்தாங்க, கொள்கையாளர்கள் இருந்தாங்க, வியூக வகுப்பாளர்கள்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி. அன்றைக்கி ஒரு கட்சியை வியூகம் வகுத்து வேலை செய்யும். அவங்க வந்து இடைத்தேர்தல் நின்னாங்க, திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்னாங்க, எதிர்கொண்டாங்க.
அடக்குமுறையை எதிர்கொள்றது பற்றி ஒரு பேசுகிறாரு. இது அனுமதி தரலன்றது அடக்குமுறைன்றாரு. அவங்க நிஜத்திலே காவல்துறை அடக்குமுறைகளை எதிர்கொண்டாங்க, பிரச்சனைகள் எதிர்கொண்டாங்க. திமுக அதிமுக சண்டை போட்டுப்பாங்க. அப்படி சண்டை கிண்டன்னு போட்டு அப்படி நின்று இடைத்தேர்தல் வெற்றி பெற்று காட்டினார்ல. உங்களுக்கு இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கு தைரியம் வரலையே? ஏன்? நீ தான் பெரிய ஆள் இல்லை. சீமான் போய் நிற்கிறாருங்க. சீமான் 24,000 ஓட்டு வாங்குறாரு. விஜய் போய் நிற்க வேண்டியது தானே? இல்லை, பாஜக அதிமுகவும் எது இடைத்தேர்தலை தவிர்த்துருக்காங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனைன்ற. நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி நிற்கணும். அவர் பயந்துட்டார். என்னன்னா ஓட்டுகள் ரொம்ப குறையிறதுனால அசிங்கப்பட வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் சீமான் போய் நிற்கிறாருல்ல. சரி, சீமான் நிற்கிறார், எடப்பாடி புறக்கணிச்சிட்டார், அண்ணாமலை புறக்கணிச்சிட்டார். விஜய் புதிய கட்சி தானே, உன்னுடைய செல்வாக்கு என்னன்னு போய் பார்க்கலாம்ல, காட்டலாம்ல. நீ கூப்பிட்றல்ல, பேரம் பேசுகிறல்ல, ஏடிஎம்கே வாங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல. அதுக்கு நீ ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல, ஏதாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல. எம்ஜிஆர் அப்படி ப்ரூஃப் பண்ணி காட்டினார். இது பயப்படுறாருன்றீங்களா? அது ஆமாம். அவர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஸ்டாலின் பேரை சொல்லியிருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாரு. மோடி ஜி அவர்களேன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லை அப்படின்னா உன்னை நம்பி ஆதரித்து பேசுகிறதுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ சீமான அளவுக்கு கூட தைரியம் இல்லையா உங்களுக்கு? எடப்பாடி பேரை சொல்லி தானே பேசுகிறாரு. ஜெயலலிதாவுடைய அறிக்கை பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி பேசுவாங்க, வாஜ்பாயின்னு பேரை சொல்லி பேசுவாங்க. என்னுடைய எதிர்ப்புகளை துணிச்சலாக தெரியப்படுத்துவாங்க, கண்டனங்களை தெரியப்படுத்துவாங்க, பொது மேடைகள் பேசுவாங்க. உங்கள் கட்சிக்காரன் போராட்டம் நடத்துகிறான்னு சொல்கிறீங்க இல்லையா? மகளிர் தினத்தில் போராட்டம் நடத்துனாங்கல்ல, நீங்கள் எங்கே போனீங்க? கட்சி நடத்துகிற போராட்டத்தில் தலைவர் ஏங்க வரல? உன் மேலே வெயிலே போடக்கூடாது, உனக்கு வேர்வையே சிந்தக்கூடாது, தரையிலே நடக்கவே மாட்டேன், நிற்கவே மாட்டேன், ஏசி ஆளுக்குள்ளே தான் வருவேன், ஏசி ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், கேரவனுக்குள்ளே உட்காந்துப்பேன் அப்படின்னா நீ அங்கேயே உட்காந்துக்கோ. எதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட எங்கள் தலையே இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த சர்வேல இன்னொரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஆட்சியின் மீது, இப்போ நடக்கிற திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்திகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பெண்கள் பாதுகாப்பு அது ஒரு 15% அதில் அதிருப்தி இருக்குது. அதேமாரி விலைவாசி உயர்வு அது ஒரு 12%, சட்டம் ஒழுங்கு அது ஒரு 10%ன்ற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைகளை தான் தாவேக்காவும் பேசிட்டு இருக்குது. அண்ணாமலையும் எல்லா கட்சியும் தான் பேசுகிறாங்க. அண்ணாமலையும் அது ரொம்ப நேரமாக அந்த நரேஷன் தான் செட் பண்ண போனாங்க. எல்லா கட்சிகளும் திமுக எதிராக வைக்கிற பிரதான விமர்சனங்கள் இதெல்லாம் தான் இருக்குது. இதை தான் இப்போ சர்வேலே வந்திருக்குது. இது உண்மையிலேயே திமுக வாட்டு வங்கியை குறைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குமா? சரி, பெண்கள் மீதான பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்னு ஒன்று எடுத்து சொல்கிறீங்க இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அதை அரசு உடனே தலையிட்டு யார் குற்றவாளியோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க, உள்ளத்துக்கு வச்சாச்சு. இன்னும் சொல்லப்போனால் கையை காலை உடைச்சாச்சு. இது மனித உரிமை மீறல். ஆனால் அதையும் செஞ்சு உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. வழக்கு நடக்குது. நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நீங்கள் கேட்கணும். இப்போது இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாடு. 44% தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகம். எல்லாமே 7%, 8%, 10% நகரங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பரை ஒரு மாநிலமே வச்சிருக்குது. பாதுகாப்பு இல்லைன்னா வெளியே நடமாட முடியுமா? நீ வெளியே போய் பாருங்களேன். 3000 பேருந்துகள் பெண்களுக்கு மட்டும் ஓடுது இல்லை? 3000 பெண்களுக்கு மட்டும் பேருந்துகள் பெண்களுக்கு மட்டும் ஓடுது இல்லை? அந்த பிங்க் கலரில் அதில் பெண்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் போய் பாருங்கள், எத்தனை 2 வீலரில் போகிறாங்க, எத்தனை பேர் காரில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் நடமாடவே ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது தமிழ்நாடு. அப்படி ஒரு சூழல் இருக்குதுன்றதுல பொய்யா கட்டமைக்கிற விஷயம். ஆமாம், அவங்க அதிகபட்சம் எடுத்ததே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு தான். அது நடவடிக்கை எடுத்தாச்சு, விஷயம் வெளியே வந்தாச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா, இப்போது பாலியல் குற்றம்ங்கிறது பொது வெளியில் ஆணும் பெண்ணும் புலங்குற இடத்துலலாம் நடக்கும். அதிகபட்சமாக வெளியே வரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். ஆக்சுவலாக அதனால தான் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, ஆண் துணை இல்லாமல் வெளியே போகக்கூடாது, கடைக்கு போகும்போது கூட ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சிட்டு ஆம்பளை பையன் கையை பிடிச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலங்கள் மாறி இன்றைக்கி பெண்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. அது எப்படி எதிர்கொள்வது, அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது, எப்படி நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். இதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி விவகாரம் நடந்தது. 100கணக்கான பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க. அவங்க வீடியோ எடுத்து மிரட்டப்பட்டு அதை வச்சு மீண்டும் மீண்டும் அவங்க பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்பட்டாங்க. அதுக்கு எதிராக வழக்கை பதிவு பண்ணுறது எவ்வளோ போராட்டம் நடத்தணும், எத்தனை கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க? திமுகவிலேருந்து விசிகேலேருந்து அத்தனை கட்சிகளும் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? அதில் முக்கிய புள்ளி அதிமுகவோட சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறது எவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. நீங்கள் கோகுல்ராஜ் வழக்காக இருந்தாலும் சரி, பதிவு செய்வதற்கு போராட்டம். இதுபோல் ஒவ்வொரு வழக்குக்கும் பதிவு செய்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ எழுதியிருப்போம், பேசியிருப்போம். ரொம்ப வேண்டாம், நந்தினி, அரியலூர் நந்தினி பிரச்சனையை அதில் சம்மந்தப்பட்ட ஒரு இந்து முன்னணிக்காரர், அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேலே வழக்கு கூட போடலைல்ல.
இப்போ திமுக ஆட்சியில் அப்படி வழக்கு போடாமல் இருக்கிறாங்களா? இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய வழக்குகள் வந்ததா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது. வழக்குகள் பதிவு செய்யப்படலை. ஏன் பதிவு செய்யப்படலை? ஒன்று, காவல்துறை வழக்கு எடுத்துக்கல. இன்னொன்று, மிரட்டப்பட்டாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. அவங்களே ஆட்சியில் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு எதிராக போனாலும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து தைரியமாக வெளியே வந்து வழக்குகள் கொடுக்குறாங்க. அதில் சீமான வழக்கம் ஒன்று. ஆமாம், விஜயலட்சுமி வழக்கு கூட அப்படி தான். அப்போ தைரியமாக வந்து வழக்குகள் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு மாற்றமா இல்லையா? ஒரு அரசின் மீது நம்பிக்கை இருந்தால் தானே செய்ய முடியும் இல்லையா? அப்போ அப்படி வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு 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 வழக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. ஒரு வழக்கை பதிவு பண்ணுறதுக்காக போராட்டம் நடந்தது நான் பார்த்ததில்லை. அப்படி ஏதோ ஒரு போராட்டம் வருதுனாலும் உடனே கவர்மெண்ட்டே வந்து அதில் நடவடிக்கை எடுக்குது இல்லை. ஓகே, அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிற கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. இது போல் வட இந்தியாக்களில் நம்ம பார்க்குறோம். உண்ணாவிரதம் நடந்தது. காஷ்மீரில் ஒரு ஆசிஃபான ஒரு குழந்தை, அந்த பெண் மீது 7 நாளாக அந்த பெண் குழந்தையை தேடினாங்க. தேடி கண்டுபிடிச்ச பிறகு கோயிலில் வச்சு அங்கே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த பிள்ளைய வந்து பாலியல் உறவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வழக்கை பதிவு செய்து கவர்மெண்ட் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினது யார்? பிஜேபி. கூட்டணி கட்சியாக இருந்த பிஜேபி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுபோல் ஊபியில் வழக்கு நடத்துறதுக்கு ராகுல் காந்தி தேசிய கட்சியின் தேசிய தலைவர் அங்கே போக வேண்டியிருந்தது. உள்ள உடலை. பிரியங்கா காந்தி போனாங்க, உள்ள உடலை பிடிச்சி தள்ளினாங்க. நம்ம அதெல்லாம் வீடியோக்களில் பார்த்தோம், கண்டனம் தெரிவித்தோம். மணிப்பூர்லேயே போகிறோம். மணிப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. இப்போ சட்ட ஒழுங்குன்னு நீ எடுத்து பார்த்துக்கிட்டேன்னாலும் சரி, இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. குற்றமே நடக்காது அப்படின்னு சொல்கிறது இல்லை சட்ட ஒழுங்கு. அது வந்து மிக மிக போலியானது. குற்றங்கள் நடக்கும். குற்றத்தின் மீதான நடவடிக்கை எடுக்கும்போது தான் குற்றவாளிகளுக்கு அச்சம் வரும். அப்படி செய்ய தானே செய்கிறாங்க. நீ என்கவுண்டர் கூட நம்ம ஏற்றுக்கலை, ஆனால் நடக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே உள்ளவங்களை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோம் அப்படின்னா ஊபியிலேருந்து ஆளாக இருக்கிறாங்க. நமக்கு சந்தேகமாக இருக்குது, யார் அவங்களை கூட்டு வந்தாங்க? உத்தரப்பிரதேசத்தில் வந்து 8 பேர்கிட்ட திறந்து செயினை வந்து அறுத்துட்டு ஒருத்தன் ஃப்ளைட்டில் போய் போகிறான் அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்னு தெரியும். திட்டமிட்ட தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அதை முயற்சி பண்ணுறாங்களோ நமக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண் ஏன் வேறு எதையுமே அவங்களால சொல்ல முடியல. மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு திமுக போராட்டம் நடத்துது. கொடுக்க வேண்டியது யார்? ஒன்றிய அரசு. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரலன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த 2150 கோடி ரூபா சமர சிக்ஸா அபியானுக்கு வரலை அப்படின்றத பேசுகிறோம். பிஎம்சியில் நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் அதை தருவோன்னு சொன்னாங்கன்னு பேசுகிறோம். அதே போல் காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தர வேண்டிய 5000 கோடி ரூபா தரல. ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வரல. நம்மகிட்ட வர வேண்டியது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வசூல் பண்ணதுலேருந்து நீங்கள் தர வேண்டிய காசையே தரலையே. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோவுக்கு தர வேண்டிய 70,000 கோடி ரூபா தரல. மாநில அரசு மொத்தத்தையும் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் ஏகப்பட்ட தடைகளை வந்து மீறி நமக்கு கவர்னர் அனுமதி தர மாட்டார். நாம் ஒரு சட்டத்தை வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்னர் அனுமதி தர மாட்டார். ஒன்னொன்றுக்கும் கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. இப்போ இன்னைக்கு சர்வதேச அளவில் இன்னைக்கு பேசுகிறாங்க. பிரான்ஸில் உள்ள அறிவுஜீவிகள் பேசுகிறாங்க, லண்டனில் உள்ள அறிவுஜீவிகள் பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு தேவையான மாடல் எதுன்னு பேசுகிறாங்க. இந்துத்துவ மாடலா, தமிழ்நாடு மாடலா? தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்கிறாங்க. காலை உணவு திட்டத்திலேருந்து ஒன்றொன்றும் அவங்க எடுத்து வச்சு பேசுகிறாங்கல்ல. சரி, எப்படி பார்த்தாலும் சரி, இங்கே அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறது கேள்வியே வரல. இந்த கருத்து கணிப்பிலேருந்து இவங்க பேசிக்கிறதுலேருந்து திமுகவுக்கு நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக சொல்லுது. தாவேக்காவும் சொல்லுது நான் தான் வந்து எதிர்கட்சின்னு சொல்லுது. பிஜேபி இல்லை நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லுது. எல்லாரும் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தான் போட்டி போடுறாங்க. ஆளுங்கட்சியாக அவங்களால சிந்திக்க கூட முடியலை. ஏன்னா அது ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஆட்சியை நடத்துகிறார் அப்படின்றது தான் இந்த உரையாடல்கள், இந்த கருத்து கணிப்புகள் அது போலியாக இருந்தாலும் கூட அதில் அதுதான் உண்மைன்னு நமக்கு தெரிய வருது. ஓகே, நீங்கள் இந்த பேட்டியில் சொல்ல வருது அதிமுக அதுக்கு ஒரு கொடுக்குற ஒரு நெருக்கடி தான் இந்த சர்வே, இந்த பேசுறது எல்லாமே ஒரு திட்டமிட்டுன்றாங்க. ஆனால் இதை தான் விஜய் அவர்களும் பேசுகிறாரு, சர்வேவும் வருது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்று அவர் பேசுனது தான் இன்னைக்கு சர்வேல வந்துருக்கு. விஜய் அவங்க ஓனர் பிஜேபி விஜய்க்காக வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. யார் இப்போ நீங்கள் விஜயாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு செமி ஓனராக இருப்பாங்க, அப்புறம் முழு ஓனராக மாறிட்டாங்க. இப்போது எல்லாத்துக்குமே பிஜேபி தான் மேலேருந்து வேலை செய்யுது. அவர்கள் இந்த போன முறை கருத்து கணிப்பு நடத்தினாங்கல்ல, 400 சீட்டு பிஜேபி வரும்னு. ஆமாம், இவங்கெல்லாம் அந்த 400 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு புலிகள் எல்லாமே 400 சீட்டு வரும், 390 வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ வந்துச்சு? 240 வந்துச்சு. அதுவும் போராடி. அதுலேயும் ஏகப்பட்ட மோசடி நடந்ததுன்னு பின்னாடி வந்தது
எலெக்ஷன் கமிஷன் அதை தமிழ்நாட்டில் பாஜக 10 சீட்டு 12 சீட்டுன்னு சொல்லி. ஆமாம் 10 சீட்டு ஜெயிச்சிடும் இவங்க சொல்கிறாங்க, 15 சீட்டு வந்துடும்னு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ அதெல்லாம் நடக்கலைல்ல. அப்போ திட்டமிட்டு ஒரு கருத்துருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. விஜயை நம்ம தலையில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிற்போக்குத்தனங்களை முன்னெடுத்துட்டு வரக்கூடிய சீமான், பிஜேபி இவங்கெல்லாம் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, பெரியார் அடித்து காலி பண்ணணும்னு சீமானுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அதை தாண்டி பெரியார் மீதான பற்று கொண்டவர்களை ஓட்டை பிரிக்கணும், முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களுடைய ஓட்டை தாவக்காக கொண்டு போயிடணும், தலித் ஓட்டுகளை வந்து இங்கே பிரித்து கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இவங்க கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீதியை வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு அரைகுறையாக வந்துட்டால் கூட மீதியை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிட முடியும் இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பாயிலராகத்தான் விஜய் வேலை செய்ய போகிறார். அதை தாண்டி வேற எதுவும் இல்லைங்கிறதா என் கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.